ஜபத்தில் வந்து நிற்கிறேன். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே அந்த காலத்தில் வந்து இருக்கிறேன். நான் வந்த வண்ணமாக திரும்பி போகக்கூடாது. என் ஆவியானவர் எனக்குள் ஆளிகை செய்து என்னை புதுப்பிக்கும்படியாக நான் சொல்லிக்கிறேன். என் ஆவியானவர்களை ஒப்புக்கொடுத்து சொல்லிக்கிறேன். இயேசு நாமத்தால் சொல்லிட்டு நான் கேட்டுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையின் சார்பாகவோ குடும்பத்தின் சார்பாக ஒவ்வொருத்தருக்கும் நான் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே பெரியவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ரோமர் 8வது அதிகாரம் 20வது வசனம். மறுபடியும் படிங்க. தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை. எல்லாம் கைகளை தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, பூமி சிருஷ்டிக்கப்பட்டது எத்தனை ராமன் சொல்றீங்க? 21ல 2020ல எத்தனையோ சிருஷ்டிப்பை பார்ப்பது நிமித்தமாக தவந்து போயிருப்போம், கீழே விழுந்து போயிருப்போம். ஆனா ஒரு நற்செய்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன். 2021 சிருஷ்டிப்பை நான் பார்க்க போவதல்ல, சிருஷ்டிகரை பார்க்க போகிறேன். ஆகையால் நான் புத்திரனாக எழுந்து நிற்க போகிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் புத்திரனாக எழுந்து நிற்க போகிறேன். புத்திரனாக எழுந்து நிற்க போகிறேன். ஹல்லேலூயா. ஓகே, சிருஷ்டிப்பு என்னென்ன காரியமெல்லாம் மனுகுலத்தை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப என்னோட சில வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஹல்லேலூயா. நீங்கள் சாகாதபடிக்கு அதை தொடவும் அதை புசிக்கவும் வேண்டாம் என்றார். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் நான் ஒரு காரியத்தை சொன்னேன். சிருஷ்டிப்பை பார்ப்பது நிமித்தமாக சிருஷ்டிகளுடைய காரியம் மறந்து போனது. இங்கே மரணம் என்பது தேவனுடைய சிருஷ்டிப்பல்ல. தேவன் நீங்கள் சாகாமல் இருக்கும்படிக்கு நான் என்ன செய்கிறேன்? அந்த பழத்தை உன்னிடத்தில் இருந்து நான் விலக்கி வைக்கிறேன். வேதத்தை கவனித்து பாருங்க. அவர் நீ சாகாமல் இருக்கும்படிக்கு அந்த பழத்தை உன்னிடத்திலிருந்து நான் விலக்கி வைக்கிறேன். 4வது வசனம் 5வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. பிசாசும் அதே தான் சொல்றான். நீ சாகவே சாக மாட்டாய். என்ன செய்ய மாட்ட? நீ சாகவே மாட்ட. என் ஆவியானவர் சொல்றாரு நீ சாக மாட்டேன்னு சொன்னாரு. அதே தான் இவனும் சொல்றான். வித்தியாசம் என்ன தெரியுங்களா? அதை சாப்பிடாம இருந்தா நீ சாக மாட்ட. இவன் சொன்னா அதை சாப்பிட்டாலும் நீ சாக மாட்ட. அதை சாப்பிட்டாலும் நீ சாக மாட்ட. வேதம் நன்றாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. என் தேவன் மனுகுலத்தை இந்த பூமியில கொண்டு வரும் பொழுது அவருடைய பிரியத்திற்கு வண்ணமாக அவனை உருவாக்கினார். அவருடைய ஆசைக்கு வண்ணமாக அவனுக்கு பெயர் வைத்தார். எல்லா காரியத்தை அவனுக்கு சொன்னாரு. அதே போல அவருடைய பிரியத்துக்கு ஏற்றவாறு அவன் வாழ்நாட்களை அவன் நியமித்திருந்தான். அவருடைய பிரியத்துக்கு ஏற்றவாறு மரணம் அவனை தொடுவது என் தேவனுடைய கருத்துல இருந்த காரியமே தவிர அவன் கையிலே அது இல்லை. வியாதியோ மரணமோ துன்பமோ இந்த காரியங்கள் எல்லாம் அவன் கையில் அவன் கொடுக்கவே இல்லை. அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை நன்கு அறிந்திருந்த தேவன் அவனுக்கு மரணத்தை அப்பொழுது கொடுக்கவே இல்லை. அவன் துணிகரமாக ஒரு காரியம் செய்கிறான். அதன் நிமித்தமாக மரணம் தேவனுடைய படைப்பை மேற்கொள்ள ஆரம்பித்தது. மரணம் தேவனுடைய படைப்பை, தேவனுடைய புத்திரனாய் இருக்கக்கூடிய என்னையும் உங்களையும் அது மேற்கொள்ள ஆரம்பித்தது. வியாதி என்னையும் உங்களையும் மேற்கொள்ள ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். என்ன தெரியுங்களா? எதை ஒருவன் ஜெயிக்க வேண்டுமோ அதை அவன் கீழே தள்ள வேண்டும்.
இல்லையா? எதை ஒருவன் ஆள வேண்டுமோ அதை அவன் கால்களுக்கு கீழாக கொண்டு செல்ல வேண்டும். எதை ஒருவன் தனக்கு உரிதாய் மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதை தன் இருதயத்தின் வாயிலாக அதனுடைய ரூபத்தை அலங்கரிக்க வேண்டும். இல்லையா? ஒரு கல்லை தூக்கணும்னா அந்த கல்லுடைய மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கணும்னா அந்த கேள்வி என்ன கேள்வி நம்மளுக்கு புரிய வேண்டும். அது போல மரணம் என்கின்ற காரியம் எப்படி பிறந்தது? அது தேவனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை மீறியது நிமித்தமாக துணைக்கப்படுகிறது. என்னாச்சு? தேவனுடைய அற்புதமான படைப்பு மரணம் என்கின்ற காரியம் அந்த படைப்பிற்கு மேலே வர ஆரம்பித்தது. அந்த மரணத்திற்கு மேலே அந்த படைப்புக்கு மேலே மரணம் போய் உட்கார ஆரம்பித்தது. இன்டைரக்டா என்னன்னா கீழ்ப்படியாமை மேலே போய் உட்கார ஆரம்பித்தது. மேலே போய் உட்கார ஆரம்பித்தது. சிருஷ்டிப்பை பார்க்க வேண்டாம், சிருஷ்டிகரை பார்க்கும் பொழுது சிருஷ்டிப்பானது உன் கீழே தள்ளப்படும். மகனாய் இருப்பவன் சிருஷ்டிப்பை பார்த்து கொண்டு இருந்தால் அவன் புத்திரனாய் தன்னுடைய சுதந்திர வழியை மாற்றிக்கொள்ள முடியாது. இல்லையா? மகனா இருக்கிறவன் நான் போய் இந்த கார்ல ஏறிட்டுமா, ஒரே ஒரு டைம் இந்த கார்ல நான் உட்காரட்டுமா, ஒரே ஒரு டைம் என்ன கூட்டிட்டு போவீங்களா, ஒரே ஒரு டைம் என்ன ஹக் பண்ணுவீங்களா, ஒரே ஒரு டைம் என்ன கிஸ் பண்ணுவீங்களா, ஒரே ஒரு டைம் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களா? மகன் இப்படி கேட்டா அப்பா எப்படி இருக்கும்? எனக்கு பசிக்கும்ல, எனக்கு ஒரே ஒரு டைம் சாப்பாடு கொடுப்பீங்களா? மகனா யார் தெரியுங்களா? அப்பா எனக்கு பசிக்குது, மா எனக்கு பசிக்குது. கார் எத்தனை நாளைக்கு நீங்களே ஓட்டிட்டு இருப்பீங்க? நவருங்க, நான் ஓட்ட ஆரம்பிக்கிறேன். நவருங்க, நான் ஓட்ட ஆரம்பிக்கிறேன். சுதந்திர வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய உறவு தான் சிருஷ்டிப்புக்கும் சிருஷ்டிகருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நாம் சிருஷ்டிப்பை பார்ப்பது வரைக்கும் நாம் இப்படியே இருப்போம். எப்பொழுது சிருஷ்டிகரை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது சுதந்திர வாழ்க்கையாய் மாற்றப்படுகிறோம். 2021 சிருஷ்டிப்பை பார்க்க வேண்டாம், சிருஷ்டிகரை பாருங்க. இந்த மரணமும் வியாதியும் உங்களுக்கு கீழே போக எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் சாகவே மாட்டேங்கன்னு சொல்ல. சாவு உனக்கு ஆதாயமாய் மாறுவது ஒன்று, சாவு உனக்கு ஆபத்தாய் மாறுவது ஒன்று. இரண்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தின் வாஞ்சை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நம்ம பார்க்கிறோம்? எப்படி நம்ம பார்க்கிறோம்? பாருங்க, வேதத்தை திருப்பி பாருங்க. மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்க. அவர் இங்கே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, சிருஷ்டிப்பையே பார்த்துட்டு இருந்தோம்னா சாவு நம்மளை மேற்கொள்ளிட ஆரம்பிக்கிறது. சிருஷ்டிகரை பார்த்தோம் என்றால் மரணம் அவரை மூடி வைக்க முடியவில்லை, மரணம் அவரை அடைத்து வைக்க முடியவில்லை, வியாதி அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. ஒரு பாடுகளோ துன்பமோ என் தேவனாக இயேசு கிறிஸ்துவை அடைத்து வைக்க முடியவில்லை. மரணம் எப்படி ஆதாமை மேற்கொண்டதோ இப்ப அந்த மரணத்தை என் சிருஷ்டிகர் மேற்கொள்ள ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னன்னா இப்படியே பார்த்துக்கணும்னா ஐயோ மரணம், ஐயோ வியாதி, ஐயோ கவலை, ஐயோ துன்பம், இதெல்லாம் சிருஷ்டிப்பு. ஐயா நான் என்ன சொல்றேன்? சிருஷ்டிப்பை பார்க்காத, சிருஷ்டிக்கிற பாய். அவர் மரணத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார், மரணத்தை எல்லா காரியத்தையும் ஜெயித்து நிற்கிறார். அந்த சிருஷ்டிக்கிற பாய், சிருஷ்டிப்பு உனக்கு கீழே தள்ளப்படும். சாவு, வியாதி, நோய், துன்பம், இது எல்லாமே மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. மனித நிமித்தமாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுக்காக ஏற்பட்டது நம்ம எல்லா காரியமும். எப்பொழுது சிருஷ்டியை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது எல்லாமே ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் ஆக்சுவலா புத்திரன் என்கின்ற ஆசீர்வாதம். அதுதான் புத்திரன் என்கின்ற ஆசீர்வாதம். மரணத்தை அவர் ஜெயிக்க ஆரம்பித்தார். ஆகியா சிருஷ்டிப்பு அங்க தோத்து போனது. சிருஷ்டிகர் எனக்கு உரிமையாக கொடுத்தது என்ன தெரியுமா? உனக்கு மரணம், வியாதி, வறுமை, துன்பம், துயரம் 2021 உனக்கு இல்லையா?
எப்ப தெரியுமா? நீ என் மகனாக சுதந்திரிக்கும் பொழுது, நீ என் மகனாக சுதந்திரிக்கும் பொழுது. அடுத்ததாக என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் தெரிந்த காரியம், இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் மிகவும் தேவையான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், சமுதாயத்தில் ஒரு உயர்வு, எல்லாத்துக்கும் தேவை. எல்லாத்துக்கும் தேவை. பால் பாக்கெட் வாங்கினாலும் அதுக்கு பைசா கொடுத்தாகணும். எல்லாத்துக்குமே எல்லாமே ஆசீர்வாதம் தேவை. நடந்த காரியம் என்ன? இந்த இடத்துல ஆசீர்வாதம் சிருஷ்டிக்கப்பட்டவைதான், அது சிருஷ்டிகர் அல்ல. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக இஸ்ரவேலின் ராஜாவாய் இருக்கக்கூடிய என் தாவீது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுதும் ஆடினான் பாடினான். அரசவையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஆடினான் பாடினான். ஊருக்கு முன்னாடி அவனுடைய 20வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய பணிப்பெண்களுக்கு முன்பாக அவன் ஆடிக்கொண்டிருந்தான். NIV வெர்ஷன்ல இங்கிலீஷ்ல இப்படியாக மென்ஷன் பண்ணிருக்கு, ஆஃப் நேக்கட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கு. அப்படின்னா என்ன? அரை நிர்வாண கோலத்துல அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். யாருக்கு முன்னாடி? தன் பணிப்பெண்களுக்கு முன்பாக ஆடிக்கொண்டிருக்கிறான். அப்ப அவன் ஆடு வைக்கிறவனா மாறிட்டானா? அவன் அங்க எப்படி ஆடினானோ அதே போல இப்ப உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆடும் பொழுதும் அவன் ராஜாதான். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆடும் பொழுதோ அவனுக்கு தலைக்கு நேரா என்ன இருக்குது? அவனுடைய கிரீடம் இருக்கு. அவன் உடன்படிக்கை பெட்டிக்கு நேரம் ஆடும் பொழுதும் அவனுடைய வஸ்திரம் என்ன வஸ்திரமா இருக்கிறது? ராஜ வஸ்திரமா இருக்கிறது. அப்பவும் அவன் கை நீட்டி ஒண்ணு சொன்னானா அவன் செய்வான். இவன் அரை நிர்வாண கோலத்துல இருக்கான். அப்போ அவன் கை நீட்டி ஒண்ணு சொன்னா அவன் செய்வான். விஷயம் என்னன்னா, அவன் ஆசீர்வாதத்தை சிருஷ்டிப்பாய் பார்த்தான். ஆசீர்வாதம் என்னன்னா அவனுக்கு சிருஷ்டிகர் மாத்திரம். புரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். எப்ப உன்னை பெருசா பார்க்கிறோமோ அப்ப அது உங்களை என்னை ஆதிய செய்யும் ஐயா. எப்ப உன்னை நம்ம பெருசா ஆச்சரியமா பார்க்கிறோமோ அப்ப அது நம்மளே நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். எனக்கு ஒண்ணு தேவை, எனக்கு ஒண்ணு தேவை, எனக்கு ஒண்ணு தேவை. உன் தேவை என்ன என்பது பிசாசுக்கு நல்லா தெரியும். அந்த காரியத்தை வைத்திருக்கிறான். அதன் நிமித்தமாக நீ ஆசீர்வாதத்தை பெரிதாய் பார்க்கிறாய். ஐ மீன் சிருஷ்டிப்பை பெரிதாய் பார்க்கிறாய், சிருஷ்டிகரை மறந்து போகிறாய். ஆசீர்வாதம் ஒரு சிருஷ்டிப்பு தான், அவ்வளவுதான். மனுஷனுக்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான். பணம் காசு மனுஷனுக்கு ஒரு தேவை, அவ்வளவுதான். சமுதாயத்தில் ஒரு உயர்வு மனுஷனுக்கு ஒரு தேவை, அன்றாட தேவை போல உயர்வு, பணம் காசு பொண்ணு பொருள் வீடு வாசல் ஒரு தேவை. அல்லேலூயா. சிருஷ்டிப்பை பார்த்தா என்றால் விழுந்து போவது மிக சுலபம். நீ ஆசீர்வாதம் என்பது சிருஷ்டிப்பு. தாவீது அதைத்தான் சொன்னான். எனக்கு சிருஷ்டிகள் இருக்கிறப்ப இந்த சிருஷ்டிப்பு எனக்கு எதற்கு? நான் ஆடு வைத்தும் பொழுதும் என் சிருஷ்டிகரை பார்த்தேன். நான் ராஜாங்கம் பண்ணும் பொழுதும் என் சிருஷ்டிகரை மாத்திரமே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கிரவுன் இருக்கு, வஸ்திரம் இருக்கு, எல்லா சிருஷ்டிப்பு. உயர்வு அது ஒரு சிருஷ்டிப்பு. கோடிகள் அது ஒரு சிருஷ்டிப்பு. வீடு வாசல் அது ஒரு சிருஷ்டிப்பு. இப்ப எப்ப அதை சிருஷ்டிப்பு நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது நீங்க அவருக்கு மகனாகவும் மகளாகவும் மாற ஆரம்பிச்சிடுறீங்க. அதுல 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல விழுந்து போனான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, விழுந்து போன அவன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 10-12. குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து அபிரகாமே அபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான்.
அல்லேலூயா. என்ன செய்கிறான்? தன் ஏக சூதனை வெட்டுவதற்காக, அதுமே பலி செலுத்துவதற்காக அவன் கொண்டு செல்கிறான். நடக்கிற விஷயம் என்ன? இந்த மனுகுலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, மூன்றாவது அத்தியாவசிய தேவை, மூன்றாவது ஒரு எண்ணம், வாழ்வின் சமாதானம். வாழ்க்கையில ஒரு சமாதானம், வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை, படுத்தா தூங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. வேதத்தில் ஒரு காரியம் பாருங்க, தன் ஏக சூதனை வெற்றுவதற்காக, பலி செலுத்துவதற்காக அங்கொருத்தன் முற்படுகிறான். ஒரு காரியம், வாழ்க்கையில அவருடைய பிள்ளை என்கின்ற உறவு எப்பொழுது மெய்ப்பிக்கப்படுகிறது என்றால், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார் சொல்லி செய்கிறேன் என்கின்ற தெளிவு வேண்டும். இரண்டாவது, நான் செய்கின்ற காரியம் என் தேவனுக்கு முன்பாக, செய்ய சொன்னவருக்கு முன்பாக யோக்கியனாய் இருந்து செய்கிறேனா? இந்த ரெண்டு விஷயத்துல எவனொருவன் தெளிவாய் இருக்கிறானோ, தெளிந்த சிந்தனையோடு செய்கிறானோ, அவன் இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்டவரை சிருஷ்டிப்பை மறந்து போய் சிருஷ்டித்தவரை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒருவன் தெளிவாய் தன் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறவன் சிருஷ்டிப்பை பார்க்க மாட்டான், சிருஷ்டிகளை பார்க்கிறான் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. சிருஷ்டிப்பை பார்க்க மாட்டான், சிருஷ்டிகளை பார்க்க போகிறான். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கிறேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உண்டானவைகளில் யாவொன்றையாகிலும் எடுத்துக் கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவளாகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருடையாராக என் கையை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு சரத்தை ஆகிலும் ஒரு செப்பல் ஆகிலும் உங்ககிட்ட நான் வாங்க மாட்டேன். விஷயம் என்ன? இந்த விசுவாசத்தின் தகப்பனா இருக்கக்கூடிய ஆபிரகாம் சோதம் குமாரன் இருக்கக்கூடிய ராஜா கிட்ட இருந்து ஒரு செப்பலை கூட நான் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு. ஒரு காரியத்தை முன்பாக சொன்னேன், யார் சொல்லி நாம் செய்கிறோம், யாருக்கு முன்பாக நாம் செய்கிறோம். ஆபிரகாம் பாருங்க, தன் மகனை வெற்றினது நிமித்தமாக மாத்திரம் அவன் யோக்கியனா என்று மாறவில்லை. தன்னுடைய வாழ்நாட்களில் அவன் அறியாமல் கூட தேவனுக்கு விரோதமான காரியத்தை அவன் செய்யல. ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். இப்ப சோதோம் குமார ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதித்தான் என்றால் 19ஆம் அதிகாரத்தில் தேவன் தன் நியாய தீர்ப்பை எப்படி ஏற்படுத்த முடியும்? ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை தூக்கிட்டே சுமந்து போய் கொண்டு இருக்கிறான். அந்த வாக்குத்தத்தை சுமந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த வாக்குத்தத்தோட ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவர் ஒரே ஒரு டைம் தான் சொன்னாரு, அதுக்கப்புறம் அவர் சொல்லல. ஆனா அந்த வாக்குத்தத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு இருக்கிறான். இப்ப ஆபிரகாமுக்கு தேவைகள் அதிகமாகுது, தேவைகள் அதிகமாகுது, தேவைகள் அதிகமாகுது. சோதோம் குமார ராஜா வருகிறான். ஆபிரகாமே, உனக்கு வேணுங்கிறது எல்லாம் எடுத்துக்க, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்க. அவன் எடுக்கல. ஏன் தெரியுமா? சோதோம் குமாராவை தேவன் நியாயம் விசாரிப்பார் என்று ஆபிரகாமுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் என் தேவன் சொல்லாத நிமித்தமாக அவன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லை. 19ஆம் அதிகாரத்துல அக்கினி பூமிக்கு இறங்கி வந்து சோதோம் குமாராவை அழித்தது. ஒருவேளை ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்திருந்தா தேவன் எப்படி சோதோம் குமாரை நியாயம் விசாரிக்க முடியும்? வசனம் பொய்யாயிரும்ல. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த வசனம் பொய்யாயிரும்ல. ஐயா, இன்பில்தான் ஒரு காரியம் அவனுக்கு பதிஞ்சிருச்சு. என்ன தெரியுமா? அங்க இருந்து கேட்கலைன்னா இங்க எதுவும் செய்ய மாட்டேன்னு ஆபிரகாம் முடிவு எடுத்துட்டான். ஆசீர்வாதம் கண்ணுக்கு முன்னால நிக்குது, சூழ்ந்து நிக்குது. அதை அவன் தொடாம போனது நிமித்தமா தான் இன்னைக்கும் அவன் விசுவாசத்தில் தகப்பான்.
அல்லேலூயா. சிம்பிள். சிருஷ்டிப்பை அவன் பார்க்கவில்லை, சிருஷ்டிகரை பார்த்தான். எத்தனை நாள் சொல்லுங்க? அவன் சிருஷ்டிப்பை பார்க்கவில்லை, அவன் சிருஷ்டிகரை பார்த்தான். நானுடைய தீர்க்க தரிசனம் கேட்பதற்கு எத்தனை ஆயத்தமா இருக்கிறீங்க? தீர்க்க தரிசனம் வார்த்தையை வசனத்தை கேட்பதற்கு எத்தனை ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 8வது வசனம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாத ரட்சைகளை கொடுத்துக்கொள் என்றார். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். 2021 வாக்குத்தத்தம். உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே வா. என்ன வஸ்திரம் தெரியுமா? என்ன வஸ்திரம் தெரியுமா? ரோமர் 8வது அதிகாரம் 20வது வசனம் ஒரு வஸ்திரம் சொல்லுச்சு. சிருஷ்டிப்பை எல்லாம் பார்க்காத சிருஷ்டிகளுடைய மகன் மகள் என்கின்ற வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னாடி வா. கையில தட்டி பார்ப்போம். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் இனி 2021 இருந்து ஆயுசு முடியும் வரை வெற்றியின் பாதையில் ஓட ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் சிருஷ்டிப்பை பார்த்தால் விழுந்து போவார்கள். சிருஷ்டிகரை பார்த்தால் மகனாகவோ மகளாகவோ வஸ்திரத்தோடு என் பின்னாடி வாழ சொல்லி என் தேவன் அழைக்கிறார். என் தேவனுடைய காலை நேரத்துல ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அப்பா, சிருஷ்டிப்பை பார்க்காத. மரணம் ஒரு சிருஷ்டிப்பு, வியாதி ஒரு சிருஷ்டிப்பு, வறுமை ஒரு சிருஷ்டிப்பு, துன்பம் ஒரு சிருஷ்டிப்பு, ஆசீர்வாதம் ஒரு சிருஷ்டிப்பு, கல்வி ஒரு சிருஷ்டிப்பு. ஒன்னே ஒன்று மட்டும்தான் நிஜம், அது சிருஷ்டிகர் மாத்திரம் நிஜம். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? அந்த சிருஷ்டிகருக்கு வேலைக்காரர்கள் தேவையில்லை, மகன் மகன்கள் தேவை.